அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து ஒரு புது இனிஷியேட்டிவா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேல ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்தே இதை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்ல போனா 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாளாக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் மாதிரி நம்ம பிளாக்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதனை பார்த்து நிறைய பேர் ஜாயின் பண்றீங்க. ஸோ நீங்க அஃபீஷியலா ஜாயின் பண்ணணும்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. எங்களை ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. 4 பேர் கொத்தமல்லி மாதிரி சூப்பரா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். தமிழ் படிக்கிறதுக்கு 3 தான். ஒண்ணு படிக்கணும், அதுக்கப்புறம் கேள்வி பதிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்கப்புறம் குவிஸ் மாதிரி அடிக்கணும். எங்க சொல்லுங்க பாப்போம். தேவநேய பாவாணர் பிறந்த ஊர் எது தெரியுமா? சங்கரன் கோயில். எப்ப பிறந்தாரு, எந்த வயசுல அவர் இறந்து போனார், மறைந்தார். அதே மாதிரி பாவனருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்கு? 100 100. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி முதல் தமிழ் மாநாடு நடத்திய நாடு எது? மலேசியாவா, சிங்கப்பூரா, இலங்கையா, இந்தியாவா? இந்தியாவா இருக்க வாய்ப்பு இல்ல. இங்க பாருங்க எப்படி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவாணர் 1979 பெற்ற விருது என்ன? செந்தமிழ் செல்வனா? செந்தமிழுக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. செந்தமிழ் செல்வன். ஓகேங்களா? தன்னகரம் வரணும். ஏன் தன்னகரம் வரணும்? இங்க தமிழ்ல தா இருக்கு. சோ அப்ப தன்னகரம் வரணும். தப்பா இருக்கு பாருங்க. சோ இப்ப நம்ம பண்ணதுல ஏதோ ஒண்ணு சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. இப்படி மீண்டும் முயற்சிக்கன்னு போட்டா அப்படியே ஃபுல்லா வரும். ரைட்டா? சரி சார், இது நான் படிக்கணுமே அப்படின்னு கேட்டா, ஆமா, 3 வரி சுருக்கம். 3 வரி தான். 3 வரியில எல்லா தகவலும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தேவநேய பாவாணர் அறிமுகம் என்னென்ன, பாவனாருடைய விருதுகள் என்னென்ன, அதுக்கடுத்து பாருங்க பாவனர் நூல்கள் என்ன, தமிழ் சொற்பியல் திட்டம்னா என்ன, பாவலேரர் பெருஞ்சிருத்தனார்னா யாரு, ஜியு போப்புடைய தமிழ் தொண்டி என்ன, கல்வி படைப்புகள் என்ன, வீரமாமுனிவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நிகண்டுகள்னா என்ன, தமிழ் பேரகராதினா என்ன, தமிழ் சொல் வளம்னா என்ன, இது எல்லாமே நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா மறக்காம கற்பது ஐஏஎஸ் பொது தமிழ் தொண்டு செய்திகள் அப்படிங்கிறது சேர்த்து படிச்சிருங்க. ஏன்னா அப்பதான் நிக்கும் மைண்ட்ல எது நம்ம பிராண்ட் பேரு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தேவநேய பாவாணர் எங்க பிறந்தார்? நமக்கு ஆன்சர் தெரியாது. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இது படிச்சிருந்தீங்கன்னா சங்கரன் கோயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா இங்க பாருங்க, 1 லைனரா நீங்க படிக்கணும், படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க குவிஸ் அடிக்கணும். ஓகே, சங்கரன் கோவில், பாவனார் எத்தனை சிறப்பு பேர்கள் இருக்கு? 174. இப்படி ஒண்ணா நீங்க டெஸ்ட் அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டாபிக் மறக்குமா? மறக்காது. 20 டெஸ்ட். சோ இதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா நம்ம கற்பது இந்த பிளாக்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்க எங்களோட யூடியூப்குள்ள போனோம்னா இந்த என்னோட பேஜ் போட்டு இந்த பட்டன் இந்த இது இருக்குல்ல, பிக்சர், அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். எங்கது எல்லாமே லைசன்ஸ்டுப்பா. கற்பது இந்த இது எல்லாமே லைசன்ஸ் நாங்க பண்ணிருக்கோம். சோ அதனால நீங்க தயவு செய்து இது காப்பி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அடுத்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா கொடுக்குறோம். ரைட்? அடுத்து நம்ம பிளாக்ல ஏதாவது நீங்க தேடணும்னாலும் தேடலாம். ஏப்ரல் 2026 இந்த வருஷம் இந்த மாசம் பாத்தீங்கன்னா 19 போஸ்ட் நாங்க போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 2017 மே மாசத்துல இருந்தே நாங்க இந்த பிளாக் வச்சிருக்கோம். பெருசா மக்கள் ஈடுபாடு இல்லாததுனால அது பாட்டு போயிட்டு இருக்கு. சோ எங்களுடைய தமிழ் வகுப்பு மத்த வகுப்பு பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நேரடியா இன்னொரு வகுப்புக்குள்ள போயிடலாம். நீங்க பாருங்க, அடுத்த டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் 1 தமிழ் இலக்கணம் பிரித்தெழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சோ இது பாருங்க, அப்பப்ப நீங்க புணர்ச்சி விதி அதே இடத்துலயே நீங்க படிச்சிடலாம். படிச்சுட்டு ஒரு 10-15 தகவல் அது படிச்சுட்டு 15 கொஸ்டின் நீங்க அடிக்கணும். ஓகேங்களா? பயிலரங்கம் இது என்ன புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியா பிரித்தெழுதுக எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேங்களா? அது கூட்டல் அன்று, அது வன்று, அதன்று, அதான்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். சோ அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன, என்ன விதி, நம்ம அது வன்றுதான் நினைப்போம். என்ன விதி இங்க பாருங்க. அதே மாதிரி வெண் சங்கு என்பதை பண்பு புணர்ச்சியில் எந்த எழுத்து மிகுகிறது? இது ஏன் இது வருது, இந்த எழுத்து ஏன் மிகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெண்மை கூட்டல் சங்கு, வெண் சங்கு, புணர்ச்சி எந்தது மிகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னா, இஞ்சா, இங்கா, இம்மா. பதில் தெரிஞ்சா இங்க கிளிக் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணி நீங்க ரிவைல் பண்ணிக்கோங்க இந்த ஆன்சரை. சோ இதுவும் நாங்க பாருங்க தமிழ் கிராமர் ஸ்டடிஸ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துருக்காங்க. இதை பார்த்துட்டு தேங்க்யூ யூஸ்ஃபுல்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் நாங்க பண்ணிட்டு தான்ப்பா இருக்கோம்.
நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும்னா இங்கனக்குள்ள பாருங்க, டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்னு இருக்கும். டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம், ஃப்ரீ டெஸ்ட்டும் பண்றோம். கரண்ட் அஃபேர்ஸ் இங்க போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 20 கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப பாருங்க, ஷோயிங் லேபிள் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் வந்துட்டு இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து தமிழ் தொண்டு தொடர்பா இங்க இருக்கா, அதுக்கு அடுத்து பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் 2020, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இங்க காமிக்காது. சார் என்ன சார் எதுவுமே காணா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணணும். இந்த இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஏப்ரல் 19 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி இங்க பாருங்க, உங்களுக்கு ஏப்ரல் 20 அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இங்க காமிக்கல. ஓகேங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. இங்க இந்த இடத்துல இந்த பேஜ் இப்படி கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். அந்த பேஜுக்குள்ள போய் காமிக்கும், எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் காமிக்கும். அந்த பேஜ் நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஆபீஸ் டூர் மாதிரி எங்களுடைய பிளாக டூர் பண்ணிருக்கோம். எங்களுடைய பழைய இது பார்க்கணுமா, மே 20 2027ல நாங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. ஐஏஎஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் பத்தின டீடைல்ஸ் நாங்க கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே ஐஏஎஸ்ல யார் யார் வந்தாங்க. அதே மாதிரி எங்களுடைய வீடியோ பாருங்க, நீட் டு சேவ் டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோப்பா. இப்ப ரொம்ப வருஷமா யூடியூப்ல மக்களுக்காக மாணவர்களுக்காக நிறைய நாங்க பண்றோம்ப்பா. ஆனா எங்களை யாருமே பாக்குறது இல்ல. ஸோ எங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல. தயவு செய்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ அமுக்குங்க, எங்க வீடியோவை பாருங்கப்பா. தேங்க்யூ.